ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய பாதுகாப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, தேவனை அறியாத பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு இடைப்பட போகிறார். உங்களோடு கூட கர்த்தர் பேச போகிறார். சங்கீதத்தின் புஸ்தகத்திலே ஒரு வார்த்தையை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். வாசிப்போமா? 29வது சங்கீதம் 4 - 9 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனை சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறீங்க. ஆண்டுடைய சத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருகிறது? ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்கிறது என்று சொன்னால் அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கே கர்த்தருடைய சத்தம் இந்த பூமிக்கு மேலே கடந்து வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேலே கடந்து வருகிறது. தேவனுடைய குடும்பங்களுக்கு மேலே கடந்து வருகிறது. உங்களுக்குள்ளாக அந்த தேவ சத்தம் கடந்து வருகிறது. இந்த சத்தம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. இந்த சத்தமானது உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடுகிறதான அனுபவத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த போகிறார். ஆண்டுடைய சத்தத்திற்கு வல்லமை இருக்கிறது. அது பெண் மான்களை ஈழச் செய்கிறது. அந்த சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கிறது. அந்த சத்தமானது கேதுரு மரங்களை முறிக்கிறது. அப்ப தேவனுடைய சத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை உடையது இருக்கிறது என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. கவனிங்க. இப்போ இந்த சத்தமானது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அந்த சத்தம் நம்மிடத்தில் எப்படி வருகிறது என்பதை நாம் கவனிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 5, 6, 7 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமர பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாது பெரிய காரியங்களை செய்கிறார். போதும். அருமையான தேவ பிள்ளைகளை கவனிங்க. கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு என் அருகில் வந்திருக்கிறது. என் பக்கத்தில் வந்திருக்கிறது. இந்த சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கும்படியாக நான் ஆண்டுடைய பாதத்திலே காத்திருக்கிறேன். இந்த சத்தம் என்னுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரப்போகிறது. ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறது. நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாக
என் காதுகளை ஆயத்தப்படுத்தி தேவ சமூகத்திலே காத்திருந்து அவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்பதை நான் உற்று கவனிக்கும்படியாக தேவனுடைய ஆலயத்திலே இருக்கிறேன். தேவனுடைய பாதுகாப்பிலே இருக்கிறேன். தேவனுடைய பாதத்திலே நான் அமர்ந்திருக்கிறேன். இந்த சத்தம் எப்படியாய் வருகிறது? தேவனிடத்தில் இருந்து ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சத்தம் ஆச்சரியமான விதத்திலே குமரலோடு கடந்து வருகிறது. என் பிள்ளைகளுக்கு, என் மகளுக்கு, என் மகனுக்கு, என் குடும்பத்திற்கு, என்னை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்னுடைய சத்தத்தினால் நான் குமரலோடு கடந்து வந்திருக்கிறேன். ஏன்? இதுவரை அநேக தடைகளோடு, அநேக சத்தத்தை கேட்டு கேட்டு இவர்கள் விழுந்து போய் வந்திருக்கிறாங்க. உலகத்தின் சத்தம் ஒரு பக்கம், உறவுகளுடைய சத்தம் இன்னொரு பக்கம், மனுஷனுடைய சத்தங்கள் ஒரு பக்கம், வேண்டாத காரியத்தின் சத்தம் ஒரு பக்கம். இதை கேட்டு கேட்டு நான் விழுந்து போய் வந்திருக்கிறேன். ஆனால் இங்கே தேவனாகிய கர்த்தரோ அவர் குமரலோடு இறங்கி வந்திருக்கிறார். அந்த சத்தம் எப்படியா இருக்கிறது? ஆச்சரியப்படுகிற விதமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லி இருக்கணும் அல்ல? கரங்களை உயர்த்தியவர்களிலே சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சத்தம் உங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. என்ன மாற்றம்? கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். நாம் வாசிங்க, சேர்ந்து வாசிங்க. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில எதையோ ஒன்றை செய்ய தீர்மானித்திருக்கிறார். எதையோ செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் முயற்சிக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரணும். சகோதரி, சகோதரனே, ஏதோ ஒரு காரியம் செய்யணும். அந்த ஒரு குமரலோடு கர்த்தர் இயேசு ராஜா உங்க பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு உங்களை சும்மா அனுப்புகிற தெய்வம் அல்ல. அந்த தெய்வம் என்ன சொல்லுகிறார்? நீ என்ன நம்பி வந்துட்டீல்ல, என் சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி நீங்க வந்திருக்கிறீங்கள, உண்மையாகவே நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த சத்தத்தினால் என்ன நடக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கிரகிக்க கூடாதபடி, நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, உடைய நினைவுகளிலே தோன்ற முடியாத எண்ணங்களால் அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை அவர் உங்கள் நடுவில் இன்றைக்கு செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையிலே அது நடந்தே தீரும். உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் இதை அனுமதிக்க போகிறார். நீங்க பயப்படவே வேண்டாம். கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையிலும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்து முடித்தே தீருவார். அல்லேலூயா. கீழே வசனத்தை வாசிங்க, 6வது வசனம். அவர் உறைந்த மழையையும் கல் மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! கல்மழை இருக்கிறது, பெருமழை இருக்கிறது. இங்கே தேவனுடைய கரைய வார்த்தை உறைந்த மழை இருக்கிறது. இது எல்லாம் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆனால் உறைந்து போய் கிடக்கிறது. ஆசீர்வாதம் ஒரு பக்கம் உறைந்து போய் கிடக்கிறது, இன்னொரு பக்கம் கல்லாய் காணப்படுகிறது, இன்னொரு பக்கம் பெரும் மழையை கொண்டு வருகிறதான இந்த ஆசீர்வாதங்கள் தடைபட்டு காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் அவருடைய சத்தத்தினால் இதை நேரடியாக தேவ பிள்ளைகளுக்கு மேலாக திருப்பி விடுகிறவராய் காணப்படுகிறார்.
அல்லேலூயா. மடை மாற்றி விடுகிறார், மடை மாற்றி விடுகிறார். பூமியின் மேல் பெய்யும்படியாக, பூமியின் மேல் பெய்யும்படியாக. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேலாக, தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மேலாக, தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு மேலாக, தேவ ஜனங்களுக்கு மேலாக, தேவனுடைய சந்ததிக்கு மேலாக இந்த ஆசீர்வாத மழையை பெய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. கீழே சொல்லுகிறார், தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படி, தேவனை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கைகளையும் பிடித்து முத்தரித்து போடுகிறார். எல்லாரும் வலது கரத்தை நேரா வானத்திற்கு நேராக உயர்த்துங்க. எல்லா பிள்ளைகளும், சிறு குழந்தை எல்லாருமே. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய கரத்தை கர்த்தருடைய கரம் பிடித்து இந்த கரத்தை முத்தரிக்க போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார், அபிஷேகிக்க போகிறார். இனி இந்த கரம் குறுகி போவதில்லை. இனி இந்த கரத்தை தேவன் பயன்படுத்த போகிறார். இனி இந்த கரத்தோடு கர்த்தருடைய கரம் இணைந்திருக்க போகிறது. இந்த கரத்திலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. இந்த கரத்தை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். இணைந்திருக்கிறது. உங்களுடைய கரமும் கர்த்தருடைய கரமும் இணைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேவனாகிய கர்த்தர் கிரகிக்க கூடாதபடி, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிலே உங்க வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வேன் என்று இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், இனி படிப்பான். அல்லேலூயா. என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கல, இனி நடக்கும். என் குடும்பத்துல என் பிள்ளைகளுக்கு இன்னும் குழந்தையின் பாக்கியம் மேல அது கிடைக்கும். என் குடும்பத்துல பயங்கர கடன் பிரச்சனை பாஸ்டர், அதை எல்லாவற்றை கர்த்தர் தீர்த்து போடுவார். சமாதான குறைவோடு கண்ணீர் வடிக்கிறையா, எனக்கு யாருடைய ஆறுதலும் இல்லை. இனி உங்களுக்கு ஆறுதலாய் தேவனுடைய கரம் உங்கள் மீது நீட்டப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அவர் இறங்கி வருவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை ஆண்டவர் இந்த வருஷத்திலே செய்து முடிக்க போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாக, ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்காக நீர் கொண்டு வந்திருக்கிறீர். ஆண்டவர் தன்னுடைய சத்தத்தை குமர பண்ணுகிறார். எப்படி குமர பண்ணுகிறார்? எதற்காக குமர பண்ணுகிறார்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்க பெரிய காரியத்தை செய்கிற இந்த தேவனை நம்பி ஓடி வந்திருக்கிறீங்க. இரண்டாவது, பூமியின் மேல், உங்கள் வாழ்க்கையின் மேல் ஆசீர்வாதத்தை வெளிய பண்ணுகிற தேவனை நம்பி இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மூன்றாவதாக உங்கள் கைகளை முத்தரித்து போடும்படியாக ஆண்டவர் உங்களை தேவ திட்டத்தோடு இந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க இந்த சத்தத்தை கேட்கொள்கிறது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த தேவ செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். இப்போ இந்த தேவன் என் வாழ்க்கையில எதையோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறதை நான் பூர்த்தி செய்யும்படியாக, நான் அவருக்குள் அடங்கி இருக்கும்படியாக என்னை நானே ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். ஒரு நகை வாங்க போகும் பொழுது நகை கடைக்காரர் என்ன சொல்றாரு? செய்கூலி சேதாரம் எல்லாம் போயிடுங்க, இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த நகையை உங்களுக்கு நாங்க கொடுப்போம் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ தேவ சமூகத்துல வந்துட்டா இங்க செய்கூலி இல்ல,
சேதாரம் இல்லை, ஆதாரமாய் கர்த்தர் கடந்து வருவார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? உங்க வாழ்க்கையில நீ கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. நீங்க ஏதோ ஒரு காரியத்தில் நினைச்சுட்டு இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும், என் வாழ்க்கை கட்டப்படணும், என் வியாதி மாறணும், என்னுடைய கேஸ் பிரச்சனை எல்லாம் மாறணும், நில பிரச்சனை மாறணும், வீடு கட்டணும், எனக்கு வர வேண்டிய பணம் வரணும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தானே இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, அதை எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்க போகிறேன். ஆமென். இந்த தேவன் என்னிடத்துல எதையோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன என்பதை நாம் வேதத்திலிருந்து கற்று உணர்ந்து இங்கிருந்து பட்டை தீட்டப்பட்டதான முத்துக்களாக, பவளங்களாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ரத்தனங்களாக, வைடூரியங்களாக நீங்கள் மாறப்போகிறீர்கள், கடந்து செல்ல போகிறீர்கள். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம் வாசிக்க கேட்போம். 27 நாம் வாசிப்போம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஆண்டவர் சொல்றாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம் 27. கவனிங்க. நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்துட்டேங்க ஐயா. நான் ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறேன். ஏதோ எனக்கு ஒரு அற்புதம் நடந்தா போதும், என் வயிற்று வலி மாறினா போதும், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டா போதும், நான் ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டு போனால் போதும். அதற்கும் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். கூடவே கர்த்தருடைய சத்தியத்தை, அவருடைய சத்தத்தை உணர்ந்து நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? நீ தேவனுடைய சமூகத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக உன்னை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். இந்த ஆயத்தம் சில நேரத்தில் ஆண்டவர் விரும்புகிற ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, ஆண்டவருடைய வருகையை குறித்து. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கும் வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்களேன். மின்னல் அடி வருதுல, மின்னல் வரும்போது யாராச்சும் மின்னல் பார்க்க முடியுமா? பயங்கரமான மின்னல், பயங்கரமான வெளிச்சம், பயங்கரமான முழக்கம் உண்டாகும். மின்னல் வரும் பொழுது சில காரியம் நடக்கும். ஒன்று வெளிச்சம் வரும், இன்னொன்று பயங்கர இடி முழக்கம் வரும், அடுத்ததாக பயங்கரமான ஒரு பேரோசை கடந்து வரும். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவர் வந்து 2 பிரிவாக பிரித்து போட போகிறார். உலகத்தை அல்ல, உலகத்தின் ஜனங்களை. ஒன்று நீதிமானின் சந்ததி, இன்னொன்று துன்மார்க்கனுடைய சந்ததி. இந்த நீதிமானின் சந்ததியை குறித்து கர்த்தருக்கு ஒரு பரதவி போன்று நீதிமானின் சந்ததியை எப்படியாவது பிசாசு விழ வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சித்துக் கொண்டு இருக்கிறான். தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவிசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுகிறான், சோர்வை கட்டவிழ்த்து விடுகிறான், தூக்கத்தை கட்டவிழ்த்து விடுகிறான், கீழ்ப்படியாத குணத்தை கட்டவிழ்த்து விடுகிறான், கோபத்தை கட்டவிழ்த்து விடுகிறான், வைராக்கியத்தை கட்டவிழ்த்து விடுகிறான், பல நேரத்தில் மூர்க்கத்தை கட்டவிழ்த்து விடுகிறான். கவனிங்க, எதிர்ப்பை கட்டவிழ்த்து விடுகிறான், நஷ்டத்தை கட்டவிழ்த்து விடுகிறான், பல நேரத்தில் மன குழப்பத்தை கொண்டு வருகிறான். இதெல்லாம் பிசாசு செய்கிற தந்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் வரப்போகிறேன். நான் கிழக்கிலிருந்து மேற்கு வரை மட்டுமல்ல, அந்த மின்னல் தோன்றுவது போல, அந்த பிரகாசத்தை போல நான் பூமியிலே நியாயம் தீர்க்க வரப்போகிறேன். அப்படி வரும் பொழுது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? 29வது வசனம் வாசிங்க. அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்.
கவனிங்க கவனிங்க சிஸ்டர், ஆண்டோடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? நான் வரேன்ல, இரண்டாவது முறை வரேன்ல, கர்த்தர் சொல்றாரு, அப்படி வரும் பொழுது இந்த பூமியிலே பிசாசினுடைய ஆட்சி, ஸ்தோத்திரம், அந்த ஒரு சில ஆண்டுகள் உபத்திரவத்தின் சூழ்நிலை இருக்கும். உபத்திரவ காலம் முடிந்தவுடன் 1000 வருட அரசாட்சி தொடங்கும். கவனிங்க, அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடன், பிசாசுடைய ஆட்சி முடிந்தவுடன், பிசாசுடைய வல்லமை முடிந்தவுடன், அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்பட்டவுடன் சில அதிசயங்கள், மாற்றங்கள் நிகழும். என்ன மாற்றம் தெரியுமா? கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறாரு, சூரியன் அந்தகாரப்படும். சூரியன் உதிக்காதையா, சூரியன் வெளிச்சம் வராது. இந்த குளோபல் தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி வைத்திருப்பது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, சூரியன் இருளாய் காணப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். இதனுடைய குணம் என்ன தெரியுங்களா? கவனிங்க, சூரியனுடைய குணம் என்ன? வெளிச்சத்தை கொடுப்பது. சந்திரனுடைய குணம் என்ன? வெளிச்சத்தை கொடுப்பது. இதை மாறி போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, கீழே சொல்லுகிற நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுந்து விடும், அதனுடைய சத்துவங்கள் அழிக்கப்பட்டு விடும். அப்ப என்ன நடக்கிறது? கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? இந்த உலகத்திலே பெரிய காரியம், அசைக்க முடியாது, எதுவும் ஸ்தோத்திரம் இதை உரசி பார்க்க முடியாது என்று சொல்லுகிற, நிரந்தரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நம்பிக்கையுள்ள காரியங்கள் இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நம்பிக்கை இழந்து போகும்படி, மாறும்படி சூழ்நிலைகள் உருவாகும். அல்லேலூயா. இந்த தேவனுடைய வருகையின் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். இந்த சூழ்நிலைகள் உருவாவதற்கு சில அடையாளங்கள் காணப்படுகிறது. கவனிங்க, அமெரிக்க தேசத்துல கலிபோர்னியா என்கிறதான அந்த மாகாணத்துல லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கிறதான ஒரு மிக பிரசித்தி பெற்ற பணக்கார நகரம், மிகுந்த செல்வ சீமாட்டிகள் வாழ்கிற நகரம். அமெரிக்க தேசத்துல போட்டியிட்டங்கள கமலா ஹாரிஸ் அவங்க வாழ்ந்த நகரம் தான் லாஸ் ஏஞ்சல்ஸ். அந்த நகரத்துல சில ஆசீர்வாத குறைகள். கவனிங்க, தேவனாகிய கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் ஏற்படாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. காட்டு தீ பறந்து வந்தது, எல்லா வீடுகளையும் பற்றி கொண்டது, எல்லா வீடுகளும் எரிந்து சாம்பலானது. ஒரு நிமிஷத்திலே செல்வ சீமாட்டிகள் எல்லாம் நடுத்தெருவுக்கு வந்து விட்டார்கள். அடுத்தது நான் எப்படி வாழ முடியும் என்கிறதான ஒரு கேள்விக்குறியோடு அந்த பட்டணத்துடைய ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. எது நடக்காது, என்னை ஒன்றும் அசைக்க முடியாது, நான் உலகத்திலே மிகப்பெரிய ஆள் என்று சொல்லி எந்த சாம்ராஜ்யம், எந்த மனிதன், எந்த ஆளுகை நினைத்துக் கொண்டிருக்கிறதோ அதை எல்லாவற்றை கர்த்தர் தலைகளாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் தன்னுடைய வெளிச்சத்தை கொடாமல் இருக்கும், நட்சத்திரங்கள் கீழே விழும். அந்த சூழ்நிலை தேவனுடைய வருகையின் பொழுது நடக்கும். அதற்கு சில அடையாளங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனை தேடாமல் போனால், தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் வந்துதான் தீரும். அல்லேலூயா. கீழே வார்த்தை சொல்கிறது பாருங்க. அப்பொழுது வாசிங்க, மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதை
பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு. கர்த்தர் சொல்றாரியா, ஆண்டவர் வர்றாருல, அப்ப எல்லாருமே கர்த்தரை பார்ப்பாங்க. ஆண்டவர் எல்லாரும் பார்ப்பாங்க. நான் சத்தியத்தை சொல்றேன், பைபிள் சொல்லுது. பைபிள் சேஸ் எல்லாருடைய கண்களும் ஆண்டவரை காணும். அவரை குத்தினவர்களும், அவரை திட்டினவர்களும், அவரை ஏளனப்படுத்தினவர்களும், அவருக்கு விரோதமாய் நின்று பேசினவர்கள் எல்லாருடைய கண்களும் இயேசுவை காணும். அல்லேலூயா. இயேசுவை எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனாலும் இயேசுவை பார்க்க எல்லோரும் விடுவிக்கப்படுவார்களா என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. அல்லேலூயா சொல்லியிருக்கணும்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க. எல்லாரும் ஆண்டவர் மகிமையோடு வானத்திலிருந்து வல்லமையோடு இறங்கி வருகிறதை பார்ப்பார்கள். சரிங்களா? கீழே 31வது வசனத்தை வாசிங்க. வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளில் இருந்தும் கூட்டி சேர்ப்பார்கள். ரொம்ப ரொம்ப இன்னைக்கு ஏன் தெரியுமா இந்த வார்த்தையை எடுக்கிறேன்? ஏன் தெரியுமா ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? கர்த்தருடைய வருகை சமீபம். அந்த ஆண்டுடைய வருகையில யாரும் கைவிடப்படக்கூடாது. பிசாசு உங்களை கர்த்தருக்கு நேரா கொண்டு போய் சேர்ப்பதற்கு தடை உண்டு பண்ணி, தண்ணி அடிக்கிறதுக்கு பழக்கத்தை உண்டு பண்ணறான், கோபப்படுகிற பழக்கத்தை உண்டு. புதுசா நேற்றுக்கு வரையில நல்லா இருந்தானே, இன்னைக்கு திடீர்னு கோபப்படுறானே, பிசாசு கிரியை செய்யறான். நேற்றைக்கு வரையில நல்லா இருந்த திடீர்னு ஸ்தோத்திரம், பீடி குடிக்கிறான், சிகரெட் குடிக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுறான், கீழ்படுகிறதுல பிசாசு கிரியை செய்யறான். ஏன்? நீங்க கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்துல முத்துக்களாய் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதிலே பிசாசு தீவிரம் காட்டுகிறான். அல்லேலூயா சொல்லுறீங்களே. அதனாலதான் பிசாசு எங்க தெரியுமா கை வைக்கிறான்? மிக முக்கியமான இடத்துல கை வைக்கிறான். போர் நடக்குதுல, போர் நடக்கும் பொழுது என்ன செய்வாங்க? எங்க போர் தளவாடங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல குண்டை போடுவாங்க. ஏன்? அந்த போர் தளவாடங்கள் இருக்கிற இடத்துல குண்டு போட்டு அதை அழிச்சிட்டோம்னா இவங்கனால ஆயுதத்தை கையில் எடுக்க முடியாது. அதே போலதான் பிசாசு உங்க சரீரத்தை குறி வச்சு உங்களுடைய எண்ணத்தை பிடிக்கிறான். கவனிங்க, உங்க சிந்தனையை பிடிக்கிறான். நேற்றைக்கு வரை நல்லா இருந்திருப்பீங்க, நல்லா பேசி அன்பா இருந்திருப்பீங்க, திடீர்னு கோபத்தை அப்படியே எழுப்புவான். வைராக்கியம் வரும், பெருமை வரும், பயங்கர பகைமை உணர்ச்சி வரும், பயங்கர பாவ உணர்ச்சி வரும், பயங்கரமான ஸ்தோத்திரம் இவங்க கொலை பண்ணுகிறதான, குற்றம் புரிகிறதான அந்த இருதயத்தை பிசாசு அப்படி கொண்டு வந்து விதைப்பான். நீ செய், பார்த்துக்கலாம், ஒன்னாக பார்த்துக்கலாம். நமக்கு வக்கீல் இருக்கிறாங்க, கோர்ட் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, யாரை வேணாலும் பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அரசியல்வாதி இருக்கிறாங்க, நான் நிறைய பணம் வச்சிருக்கிறேன். இப்படியெல்லாம் பிசாசு ஒரு 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 தைரியத்தை கொண்டு வருவான். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா சொல்லிருக்கணும்ல. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, இப்படி வரும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிங்க. அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்களை தோண்டி துளிர் விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இப்ப என்ன கர்த்தர் சொல்றாரு? அத்திமரம் துளிர் விடுகிறது, நல்ல இலை வருகிறது. அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துல பட்டு போயிருந்துச்சு, ஆனா இப்போ துளிர் விட்டு நல்ல செழிப்பாய் இருக்கிறது. இது தேவனுடைய வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது. சில அடையாளங்களை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். இப்ப நம்மளுடைய கண்கள் காண்கிறது. இதுவரை நமக்கு சுனாமி என்னன்னு தெரியுமா? சுனாமி பார்த்திருக்கிறோம். இதுவரை நமக்கு கொரோனா என்னன்னு தெரியுமா? கொரோனாவை பார்த்திருக்கோம். இதுவரை காட்டு தீ என்னன்னு தெரியுமா? காட்டு தீ பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களே. இதுவரையில நமக்கு இந்த வேண்டாத வைரஸ்கள் வருது பாத்தீங்களா? மனித குலத்தை அழிக்க வருகிறது. ஆனா கர்த்தரோ உங்களை காப்பாற்றும்படியாக, உங்களை கொண்டு நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய தூதர்களை அனுப்பி உங்களை நாலா திசையில் இருந்தும்
தேவனை தேடுகிற பிள்ளைகளை ஒன்று சேர்க்கிறார், ஒன்று கூட்டுகிறார். நான் எதற்கு சிஸ்டர் பிரதர் நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாங்க, இங்க வந்து அமர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நடக்கும் சொல்லி எதற்காக அழைக்கிறேன்? என்னுடைய ஆதாயத்திற்காக அல்ல, உங்களுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. இந்த தகப்பன் இன்றைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை, ஸ்தோத்திரம். 33 வாசிங்க. அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க இப்போ அறிந்து கொள்ளும்படியான ஒரு வார்த்தையை நீங்க கேட்க போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அறியுங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு ராஜா வாசல் படியில வந்து கதவை தட்டுகிறார். உங்களுடைய இதய கதவை தட்டுகிறார். உங்க வீட்டு கதவுல பக்கத்துல வந்து நிக்கிறார். தம்பி நீ அந்த பக்கத்துல போகாத, தங்கச்சி நீ அதை பார்க்காத, என் அன்பு சகோதரனே நீ உலகத்துல சுற்றி தெரியாத, ஓடிவா என் பக்கத்துல வந்துரு. ஏன்? அடையாளம் வந்துருச்சு. எல்லா இடத்துலயும் அடையாளம் நடந்துட்டு இருக்கு. பயங்கரமான ஆபத்து தோன்றிருச்சு. இனி யாராலும் காப்பாற்ற முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் கூட்டி சேர்க்கிற நேரத்திற்குள்ளாக நாம் வந்து இருக்கிறோம். இந்த நேரத்திற்குள்ளாக கர்த்தர் சொல்றாரு, இந்த இடத்தில் வந்திருக்கிற நீ அவருடைய வருகை சமீபம். அவர் வாசல் அருகே வந்துட்டாரு, ரொம்ப பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பக்கத்துல வந்து நின்னுட்டாரு. அவர் வர சீக்கிரமா வர போறாரு. அதற்கு நீங்க ஆயத்தமாகணும். அதற்கு நீங்க என்ன செய்யணும்? அவர் வந்துட்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க? ரொம்ப நாளா இதோ வருகிறார், அதோ வருகிறார், இதோ வருகிறார், அங்க வந்துட்டாரு. 2000 வருஷமா இதைத்தானே சொல்லிட்டு இருக்கிறோம். 2025 வருஷமா இயேசு மறுபடியும் வருகிறார் வருகிறார் என்று சொன்ன. எப்ப வராரு? ஒரு அசட்ட பிசாசு என்ன தெரியுமா செய்யும்? ஒரு வேண்டாத களையை விதைக்கிறான். ஆண்டவர் நம்மை நல்ல முத்துக்களாக, கோதுமை மணிகளாக நம்மை வைத்திருக்கிறார். இந்த கோதுமை மணி விதைத்து புதைக்கப்பட்டு நல்ல துளிர் விட்டு அது பலன் கொடுக்கிற நேரத்தில் கூட களை முளைக்கிறது. நீங்க ஆண்டவருக்குள் நல்ல வளர்ந்து வரும் பொழுது உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக பிசாசு களையை கொண்டு வந்து விதைக்கிறான். எங்கப்பா ஆண்டவர் வராரு? சொல்லிட்டே தான் இருக்காங்க. எல்லா ஊழியக்காரங்க சொல்றாங்க, இதோ அது நடக்குது, இது நடக்குது. அவர் வர்ற மாதிரி தெரியல. ஏன் தெரியுமா? இந்த எண்ணத்தை பிசாசு கொண்டு வந்து விதைக்கிறான். அல்லேலூயா சொல்லிருங்களேன். இப்ப நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை கவனிங்க. 48வது வசனத்தை வாசிங்க. 48. அந்த ஊழியக்காரன் பொல்லாதவனா இருந்து என் ஆண்டவன் வர நான் சொல்லும் நாள் செல்லும் என்று தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். இப்ப என்ன நடக்குது தெரியுங்களா? சில நேரத்துல அந்த ஊழியக்காரன் வேறுபாடான பிசாசானவன் நம்முடைய உள்ளத்துல வந்து என்ன தெரியுமா விதைக்கிறான்? அவர் வாரதுக்கு கொஞ்சம் தாமதமாக நீ செய்யறதெல்லாம் செஞ்சுக்க. கடைசியில பாவ மன்னிப்பு கேட்கலாம். பாவ மன்னிப்பு போய் கேட்டுட்டு நம்ம பணத்தை கொடுத்து சரி கட்டிடலாம். இங்கே லஞ்சம் கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ண பாருங்களேன். நம்ம கடைசி நேரத்தில் தசம பாகம் கொடுத்தா சரியாயிடும். காணிக்க நிறைய கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்துட்டோம் சரியாயிடும். அல்லது ஏதாச்சும் ஒரு சர்ச்சுக்கு வாங்கி கொடுத்தா சரியாயிடும். கவனிங்க, அதை கர்த்தர் சொல்லவில்லை. இந்த பிசாசானவன் அந்த ஊழியக்காரன் என்ன தெரியுமா சொல்றானே? இதோ வர்றாரு, அதோ வர மாட்டாரியா, நீ செய்யறத செய்ய, இங்க நடக்கிறத நடத்து, பொய் பேசுறிய நல்லா பேசு, திருடுறிய நல்லா திருடு, நீ குற்றம் செய்ய இன்னும் நல்லா செய்ய, கீழ்படியாம இருக்க இன்னும் நல்லா கீழ்படியாம இரு. அப்படியே உங்களை என்கரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறான், உங்களை டம்ப் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறான். நீங்க வளர விடாதபடிக்கு உங்கள் தலைகளை அவன் தட்டி வைத்துக் கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லி இருக்கணும்ல. அதனாலதான் இன்னும் நீங்க வளர முடியல. பெரிய காரியத்தை செய்யணும் கர்த்தர் திட்டம் இருக்குது.
ஆனா செய்யறதுக்கு அந்த ஊழியக்காரன் உங்களை விட மாட்டேங்கிறான். சொல்லுங்க, எந்த ஊழியக்காரன்? பிசாசின் ஊழியக்காரன். பிசாசு ஆவி, அவன் தான் ஊழியக்காரன். அவன் வந்து நம்மை தட்டி வைத்து இதெல்லாம் நடக்காது, நீ பாட்டுக்கு நீ செய்யறதெல்லாம் செய்யும் சொல்லி உங்களை என்கரேஜ் பண்றான். உங்களுடைய உள்ளத்தை தொடுறான், உங்களுடைய இருதயத்தை தொடுறான், நினைவுகளை தொடுறான், உங்களுடைய கை கால்களை என்ன வேணாலும் செஞ்சுங்க, ஒண்ணுமே நடக்காதுன்னு சொல்லி ஒரு தைரியத்தின் ஆவியை கொடுக்கிறான். அல்லேலூயா சொல்லிருங்களே, அல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அவர் கதவின் அருகே வந்து நிற்கிறார். நீங்கள் தேவ சமூகத்திலே அவர் வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1. ஆமென், அல்லேலூயா. இயேசு எங்க நின்னுட்டு இருக்கிறாருங்க? சத்தமா சொல்லுங்க, இயேசு எங்க நின்று கொண்டு இருக்கிறார்? கதவு அருகே நின்று. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எங்க நின்று கொண்டு இருக்கிறார்? கதவின் அருகே நின்று கொண்டு இருக்கிறார். ஆமென். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். வாசிங்க 35 இருந்து வாசிங்க 24 35. ஆண்டவர் சொல்ற, வானம் பூமி எல்லாமே ஒளிந்துச்சு. அதனாலதான் பூமியில இயற்கையின் சூழ்நிலை மாறுகிறது. எங்க பார்த்தாலும் ஜலப்பிரவாகம், எங்க பார்த்தாலும் பயங்கரமான பூமி அதிர்ச்சி, கொலை கொள்ளை, பயங்கரமான கோஷ்டி சண்டை எல்லாமே நடந்துட்டு இருக்கு. வானமும் பூமியும் அழிந்து போகும், என்னுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் அழியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் விசுவாசிங்க, அது ஒழியாது. கீழே சொல்றாரு பாருங்க, அந்த நாளையும் சேர்ந்து வாசிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோக தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ வாசிங்க. எப்படி எனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான் காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொள்ளும் போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். கர்த்தர் சொல்றாருங்க. கவனிங்க சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிற நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தம்பி தங்கச்சி, நீங்க கல்லூரியில படிக்கிறீங்க, நீங்க பலவிதமான இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்றீங்க, பிரைவேட் கம்பெனில அரசாங்கத்துல ஒர்க் பண்றீங்க, பல இடத்துக்கு நீங்க போறீங்க, பல வேலைகளை செய்றீங்க. கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவருடைய வருகை சமீபம், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி நோவாவுக்கு கூப்பிட்டு, நோவா இத்தனை அடி நீட்டத்துல இத்தனை அடி அகலத்துல நீ ஒரு பேழையை உண்டு பண்ணி அதற்குள்ளாக எல்லாரையும் கூப்பிடு. கர்த்தர் சொல்றாரு. ஆனா அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் வர்றப்ப வரட்டு, தண்ணி எங்க வரப்போகுது? இங்கெல்லாம் தண்ணி வராது, இந்த இடத்துல மூடாது, வறண்டு போய் கிடக்குது, மழை இல்ல, காற்று இல்ல, சூழ்நிலை மாறப்பட்டு இருக்கிறது. இனி எங்க நடக்க போகுது? ஒரு அசட்டை பிசாசு கொண்டு வந்துட்டான். எல்லாரும் என்ன செய்யறாங்க? குடித்து வெறிச்சு, எங்க பார்த்தாலும் பாரு. அப்பவே அந்த நாட்கள் பாரு, குடி, வெறி, பெண் கொண்டு பெண் எடுத்துக்கொண்டு அவங்க அசுத்தமாய் தங்களுடைய இச்சையின்படி நடந்து கொண்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது எல்லாரையும் வந்து ஜல பிரவாகம் வாரி கொண்டது. அல்லேலூயா. மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அப்படியே நடக்கும். நடக்குதா? நடக்குதுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க. போன வருஷம் 2024 கடைசி வாரத்தை அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு பெரிய காட்டுத்தீ வரப்போகுது. இந்த நகரமே அழிப்போது. யாருக்கா தெரியுமா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த ஆபத்து வந்தது. ஒரு அறிகுறி, ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த அடையாளம் என் வாழ்க்கையில என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது? கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. வாசிங்க 40-41 ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாசிங்க. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்வான், ஒருவன் கைவிட. வயல்ல 2 பேர் நெல் அறுத்துட்டு இருப்பாங்க, 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆண்டவர் வந்துருவாரு,
திடீர்னு பார்த்தா கூட வேலை செஞ்ச ஆளை எங்க காணோம்? ஆண்டவரோடு போயிருப்பான், எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பான். இன்னொரு காரியம், இன்னொரு வார்த்தையை சொல்றாருங்க. 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். அப்ப என்ன கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறாரு? கவனிங்க, கவனிங்க. ஒன்று நீதி, இன்னொன்று அநீதி. ஒன்று ஆசீர்வாதம் சமாதானம், இன்னொன்று பகை. நீங்க பகைக்கு பக்கத்தில் நிக்க விரும்புறீங்களா? சமாதானத்துக்கு பக்கத்தில் நிக்க விரும்புறீங்களா? நீங்க நீதிக்கு பக்கத்தில் நின்று நீதிமான்கள் என்கிற பெயர் எடுக்க விரும்புறீங்களா? அல்லது துன்மார்க்கத்தில் நடந்து அநீதியானவன் என்று சொல்லி பெயர் எடுக்க விரும்புறீங்களா? ஏன் கர்த்தர் இதை சொல்றாரு? நீதிமான்கள் தேவன் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. அல்லேலூயா சொல்லுங்களே. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார்? அவர் வரும் பொழுது இந்த அடையாளம் மட்டுமில்ல, 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் காணாம போயிடுவாங்க. எங்க என்னுடைய அம்மாவை காணா? பரலோகம் போயிருப்பாங்க. எங்க அப்பாவை காணா? ஆண்டவரோடு கூட போயிருப்பாங்க. எங்க வேலை செஞ்சவங்க காணா? ஆனா காணாமல் போனவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்குள் தொலைந்து போகிறவர்கள், தேவனுக்குள் காணாமல் போகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் கர்த்தரோடு வாசமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. யாரு கைவிடப்பட்டவர்கள்? மீதி இருக்கிறதான ஜனங்கள். பாருங்க, நோவா எல்லாரையும் கூப்பிட்டாரு. குடித்து வெறித்து பெண் கொடுத்து பெண் எடுத்து உலக பிரகாரமான அப்படியே சுகபோக வாழ்க்கையிலே மிதந்து கொண்டு இருந்தாங்க. ஜலப்பிரளயம் வந்து அழித்து போட்டது. 8 பேர் மட்டும்தான் மீண்டு இருந்தாங்க. ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அந்த பாதுகாக்கப்பட்ட குடும்பமாகத்தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லியிருக்கணும்ல. ஏன் தெரியுமா? நீ எத்தனை தீமை செஞ்சாலும், எத்தனை முறை நீங்க வலிக்கு விழுந்தாலும், எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாலும், மறுபடியும் உங்களை தூக்கி எதற்கு எடுத்து நிறுத்துகிறது தெரியுமா? நீங்கள் கர்த்தருக்கு வேண்டும். நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்க அழிந்து போக கூடாது என்பது தேவனுடைய திட்டம். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கிறது. தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஆண்டவர் 42வது வசனத்தை வாசிங்க. உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். அல்லேலூயா. ஒன்று, ஆண்டுடைய சத்தத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். நாம் வாசித்தோம். 2வது, ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். இங்கே கர்த்தர் சொல்றாரு, இந்த அடையாளம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சூழ்நிலை மாறிடுச்சு. உலகம் வெப்பமயமாயிருச்சு. குளோபல் ரொம்ப ஸ்தோத்திரம் பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்குது. நாம என்ன செய்யணும்? என் தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிறேன். இந்த நாட்களில் நீங்க ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் கிரகிக்க கூடாத பெரிய அதிசயங்களை உங்கள் நடுவில் செய்வார். அல்லேலூயா. ஆச்சரியப்படுகிற ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த உலகம் துக்கப்படும், கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் உலகம் துக்கப்படும்? நான் சும்மா சொல்லல. இந்த உலகத்துல குடிகாரன் எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? அவங்களுடைய கிட்னி, லங்ஸ், அவனுடைய ஸ்தோத்திரம், அவனுடைய ஹார்ட், அவங்களுடைய எல்லா பார்ட்டும் அழிந்து போயிடும். பயங்கர பொய் சொல்றவன், ஏமாத்துறவன், கொலை செய்யறவன் எங்க ஜெயில தான் இருப்பாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதற்கு அப்பாற்பட்டு உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு நடக்கும் பொழுது உங்கள் மத்தியிலே நான் வந்து கிரகிக்க கூடாத பெரிய அதிசயங்களை நான் செய்வேன். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 3வதாக 44வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர் என்ன சொல்லிக் கொடுக்கிறாரு? வாசல் படியில் வந்து நிற்கிறாரு. அவர் வந்துட்டார் என்பதற்கு நீங்கள் அறியுங்கள், அவரை அறிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? சில அடையாளம் நடந்துருச்சு. நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் பாருங்க, அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், அசுத்தமானவன், பொய் சொன்னவன், ஊரை ஏமாற்றினவன் எல்லாருமே இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க. ஆமேன் சொல்லி இருக்கணும்ல.
ஆனா உங்களை என்னை கர்த்தர் இந்த நாட்கள் என்ன செய்திருக்கிறார்? ஜீவனோடு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த அடையாளம் நடந்தால் கூட கர்த்தர் என்னை கொண்டு இன்னும் சொல்றாரு, கிரகிக்க கூடாத பெரிய அதிசயத்தின் நடுவில் நான் செய்ய போகிறேன். ஆமென். சொல்றது மட்டுமில்ல, அவர் வந்திருக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள். இரண்டாவது, இன்ன நாளிலே ஸ்தோத்திர கர்த்தர் வருவார் என்பதை அறியாதிருக்கிறபடினால் அவர் வருகைக்காக நீங்கள் விழித்திருங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் வந்தாத்தான் விழித்திருக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் நான் வீட்டிலே இருந்து ஜெபிக்கிறேன் பிரதர், நான் நல்ல உபவாசம் போடுறேன் பிரதர், நான் நல்ல பக்திமானா இருக்கிறேன், எந்த தப்பு செய்யல. கவனிங்க, சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த சத்தியம் உங்களுக்கு எங்க போனாலும் கிடைக்காது. இதுதான் முத்து, இதுதான் ரத்தினம். சொல்லுங்களேன், இதுதான் ஆசீர்வாதம். இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகுங்கள். ஆமென், ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பிசாசு நீ உங்களிடத்தில் எதிர்த்து நிற்க முடியாது. தேவனாகிய கர்த்தரை நீ முத்துக்களாய் நீங்கள் பிரகாசிக்கும்படி கர்த்தர் ஒரு ஆசீர்வாத ஆயத்தத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஆயத்தமாயிருங்க, விழித்திருங்க, விழித்திருங்க, ஆயத்தமாயிருங்க, விழித்திருங்க, அவர் வருகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. 10 கன்னிகைகள் கீழே அடுத்த அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா 10 கன்னிகைகள் நான் சொல்லி முடிக்கிறேன். அதுல 5 கன்னிகைகள் தங்களிடத்தில் தீவட்டிகளை வைத்துக் கொண்டு எண்ணெயை வைத்துக் கொண்டு ஆயத்தமாய் இருந்தாங்க. தீவட்டி எதற்கு அடையாளம்? ஆண்டுடைய அபிஷேகத்திற்கு. எண்ணெய் எதற்கு? தேவனுடைய அக்கினி அபிஷேகத்திற்கு, வல்லமைக்கு, அந்நிய வாசனை அடையாளத்திற்கு, இந்த தேவனுடைய பரிசுத்தத்திற்கு. இந்த அடையாளத்தோடு நின்று கொண்டு மணவாளன் வருவதற்காக எதிர்பார்த்து நின்று கதவு வாசட்டி எப்பொழுது கதவு திறக்கும் என்று சொல்லி அப்படியே காத்து கிடக்கிறாங்க. சபைக்கு வரீங்களே நான் முட்டாள்களா? சர்ச்சுக்கு வரீங்களா முட்டாள்களா? இங்க வரீங்களா அறிவில்லாதீங்களா? கவனி, இங்க வரும் பொழுது ஆண்டவர் என்னிடத்துல ஏதோ ஒரு விழிப்பா இருக்க சொல்றார், எச்சரிக்கையா இருக்க சொல்றார், ஆயத்தமா இருக்க சொல்றாரு. ஆண்டவர் வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவர் ஏதோ உனக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அல்லேலூயா சொல்றீங்களே, அல்லேலூயா சொல்றீங்களே. கவனிங்க, ஒரு மாற்றம் நிகழ போகிறது. இயேசுவுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, இயேசுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் இந்த நாட்களில் கொடுக்க போகிறார். இந்த வருஷத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதம் நீங்கள் கிரகிக்க கூடாதபடி பெரிய அதிசயங்கள் நடுவில் செய்ய போகிறார். அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. அவர் வரும் பொழுது 10 கனிகளை குறித்து கர்த்தர் உவமையை சொல்லுகிறார். 5 பேர் ஆயத்தமா இருக்கிறாங்க, 5 பேர் கைவிட்டுட்டாங்க. மணவாளன் வந்தார், கதவு திறந்தது, ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட போனார்கள். கதவு மூடப்பட்டது, பேழை மூடப்பட்டது, நோவாவுடைய பேழை மூடப்பட்டது. ஹல்லேலூயா. அப்பொழுது சோத்திரம் மாவரைத்துக் கொண்டிருக்க 2 பேர்ல ஒருத்தர் காணா. அரித்துக் கொண்டிருந்ததான 2 பேர்ல இன்னொருத்தர் காணா. எங்க? அவர்கள் தேவனோடு, மற்றவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் தப்புவிக்கப்பட வேண்டியவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவர்கள். பிசாசின் கைக்கு நீங்கள் நீங்களாக்கி தேவன் உங்களை முத்தரித்து, உங்கள் கைகளை முத்தரித்து அவர் இன்றைக்கு அனுப்ப போகிறார். அந்த அபிஷேகத்தோடு இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் ஆயத்தமா இருக்க முடியும்? யாரெல்லாம் விழிப்பாய் இருக்க முடியும்? யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்க முடியும்? நாம் எழுந்து நிற்போம். என் தகப்பன் ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். ஆண்டுடைய வருகையிலே பலத்த வல்லமையான காரியங்கள் நடக்க போகிறது. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார், அவர் வருகிறார் என்பதை அறியுங்கள். அவர் இன்னும் நாளில் வருகிறார் என்பதை யாரும் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள். எல்லாரும் எழுந்து நின்று இந்த கடைசி நேரத்தில் கர்த்தர் மத்தியில் வல்லமையாய் இறங்கி கிரியை செய்ய போகிறார். பலத்த காரியத்தை செய்ய போகிறார். உங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் மாற போகிறது. உங்களுடைய பாடுகளுக்கு எல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை வைக்க போகிறார். ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் வல்லமை இறங்கி வரப்போகிறது.
அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு. ஆமென். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்டி தேற்றும் காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்டி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தென்றாஜா. கரங்களை தட்டி என்றென்றும் நடத்திடும் எந்தென்றாஜா. என்னுடையவர், என் நேச கர்த்தரே, என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆண்டவர் பிசாசின் பிடியிலிருந்து அநேகரை இன்றைக்கு விடுவிக்க போகிறார். உங்களுடைய பலவீனங்களுக்கு எல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை கொடுக்க போகிறார். தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. இயேசு மகாராஜா இன்றைக்கு நம் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவினுடைய தூதர்கள் இன்றைக்கு நம் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருடைய மகிமை அபிஷேகமாய் இறங்கி வருகிறது, அக்கினியாய் இறங்கி வருகிறது, அக்கினி வல்லமையாய் இறங்கி வருகிறது. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஓ ஹல்லேலூயா. இனி உங்களுக்கு துக்கம் இல்லை, இனி உங்களுக்கு பாடுகள் இல்லை, இனி உங்களுக்கு வேதனைகள் இல்லை, இனி உங்களுக்கு உபத்திரவம் இல்லை. கர்த்தரே உங்கள் நடுவில் கிரியை செய்யும்படியா உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நேராக இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாக ஆண்டுடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கு மேலாக ஆண்டுடைய வல்லமை கரங்களை தட்டி ஆண்டுடைய அபிஷேகத்தை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். மகிமை 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 இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஒவ்வொருவருக்கு மேலாக இந்த வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறது, அக்கினி இறங்கிக் கொண்டு இருக்கிறது, தேவனுடைய ஆளுகை இறங்கிக் கொண்டு இருக்கு. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். கரங்களை தட்டுங்க கரங்களை தட்டுங்க. இயேசு மகாராஜா ஓ இப்பொழுது உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியா உங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை ஊட்டுகிறார், ஒரு வல்லமை ஊட்டுகிறார். இதுவரை இல்லாத ஒரு வல்லமை, இதுவரை இல்லாத ஒரு அக்கினி கர்த்தர் ஊட்டுகிறார். ஜீசஸ் ஜீசஸ். அநேகரை கர்த்தர் தொடுகிறார். வியாதிகள் மாறுகிறது, வியாதிகள் மாறுகிறது, கட்டுகள் உடைகிறது, கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். அந்தகார வல்லமைகளில் உடைக்கப்படுகிறது. எல்லா இருளின் ஆவிகள் இப்பொழுது உங்களை விட்டு வெளியேறுகிறது. பிசாசின் வல்லமைகள் வெளியேறுகிறது, அந்தகார வல்லமைகள் வெளியேறுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஓ கரங்களை தட்டி ஆவியானவரே இப்பொழுது தொடுங்க, இப்பொழுது தொடுங்க, இப்பொழுது தொடுங்க. பிள்ளைகளை தொடுங்க. ஆண்டவருடைய கரத்தை ஆண்டவரை தொடுங்க, நீட்டுங்க. ஆண்டவரே உங்களுடைய வல்லமை இறங்குவதாக.
பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. பிசாசு தோற்று கொண்டு இருக்கிறான். பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது. இப்பொழுது உங்க குடும்பத்திற்கு இருந்த எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றிவிட்டார். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளையும் மாற்றிவிட்டார். இப்பொழுது தேவ ஆவியானவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய மகிமை இறங்குகிறது, அவருடைய அக்கினி இறங்குகிறது, அவருடைய வல்லமை இறங்குகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, உங்களை பிசாசு அலைக்கழிக்க அதிகாரம் இல்லை. பிசாசின் முகங்களை கர்த்தர் அழிக்கிறார். பிசாசின் கையில் இருந்து அநேகரை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் சொல்ல இப்பொழுது ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஓ ரீபா காபா நாபா. ஓ ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார், ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுக்கு மேல கர்த்தருடைய வல்லமை ஊட்டுகிறார், அக்கினி ஊட்டுகிறார், அபிஷேகத்தை ஊட்டுகிறார். ஒப்பு கொடுங்க. இனி நான் கர்த்தருடைய பிள்ளை, இனி நான் வேறு பிரிக்கப்பட்டவன், இனி கர்த்தருக்காக நான் வாழ போகிறேன், இனி கர்த்தருக்காக கனி கொடுக்க போகிறேன். பிசாசு என்னை தொட முடியாது, பாவம் என்னை தொட முடியாது, அசுத்தம் என்னை தொட முடியாது. இனி நான் வேறு பிரிக்கப்பட்டவன். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கிரகிக்க கூடாது பெரிய காரியத்தை காணப்பட முடியாது. கர்த்தர் நடுவில் கிரியை செய்ய போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வல்லமை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகரை கர்த்தர் தொட்டுக் கொண்டு இருக்கிறார், அநேகரை கர்த்தர் தொட்டுக் கொண்டு இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஓ அநேகருக்கு, அநேகருடைய இருதயத்தில் பலவீனங்கள் எல்லாம் மாறுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது. இந்த யூடியூப் மூலமாய் இந்த தேவ செய்தி கேட்கிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இறங்கி வந்து கொண்டே இருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் வந்து விட்டார். இயேசு ராஜா வந்து விட்டார். இனி பாடுகள் இல்லை, இனி தோல்விகள் இல்லை, இனி அவமானங்கள் இல்லை, இனி கைவிடப்பட்ட நிலைகள் இல்லை. தேவனாகிய கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளைப் போல வளரும்படி நான் உங்களோடு இருக்க போகிறேன், நான் உங்களோடு இருக்க போகிறேன். அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதிய. கர்த்தர் அநேகரை தொட்டு இருக்கிறார், என்னை தொட்டு இருக்கிறார் என்கிற பிள்ளைங்க, விசுவாசிக்கிற பிள்ளைங்க, விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. எல்லா தடைகளும் மாற்றப்பட்டதற்காக நன்றி கர்த்தாவே. நீங்க சொன்ன வார்த்தையை நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நீங்க அனுப்பி கொடுத்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு நான் பிரசங்கித்திருக்கிறேன். நீங்க பேசி இருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றம் உண்டாகட்டும், வைராக்கியம் பெருகட்டும், சாட்சி பெருகட்டும், கிருபையாய் நடத்தும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே என்னை தொட்டு இருக்கிறார் என்று சொல்லுகிற பிள்ளைங்க நல்ல தலைக்கு மேல கையை உயர்த்தி நல்ல உற்சாக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துங்க. இயேசு நல்லவர். ஆமென்.